உலகத்துல நீ இருந்தும் பயனில்ல, நீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு இல்ல நம்மளை தூற்றி பேசும் பொழுது, உங்கள் குறைதான் உங்கள் பலன் அப்படின்றத என்னைக்குமே மறக்காதீங்க. ஒரு விவசாயி கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து கொண்டு போகும் பொழுது அவர் கையில் இருந்தது ஒரு நல்ல குடமும், இன்னொன்று ஓட்டை விழுந்த குடமுமாய் இருந்தது. அந்த நல்ல குடம் உடைந்த குடத்தை பார்த்து கேலி செய்தது. இருந்தும் யூஸ் இல்ல அப்படின்னு ஏளனம் செய்ததாம். நான் தான் முழுமையாக தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கிறேன், உன்னால் என்ன பயன் என கேலி செய்ததாம். அதனால் மனம் உடைந்த அந்த உடைந்த குடம் அந்த விவசாயியிடம் சொன்னதாம், நான் ஒன்றுக்கும் யூஸ் இல்ல, என்ன எரிந்து விடுங்க என கண்ணீர் வடித்ததாம். அதற்கு அந்த மனிதர், உடைந்த உன்னிலிருந்து வந்த தண்ணினால இங்க எத்தனை பூக்கள் பூத்து குலுங்குது பாரு. அந்த மனிதர் அந்த உடைந்த பாத்திரத்திற்கு ஆறுதலாக சொன்னாராம், உன் குறைகளால் தான் இந்த உலகத்திற்கு அழகான பூச்செடிகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு அந்த குடத்திற்கு ஆறுதலாக பேசினாராம். உடனே அந்த நல்ல குடத்துக்கு கோபம், ஆத்திரம், பொறாமை எல்லாம் கலந்து வந்ததாம். வாழ்க்கையில இப்படிதான் சில மனிதர்கள். ஸோ நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, உங்க குறைகளை மட்டுமே எப்பவும் பேசி உங்களை தாழ்த்துறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. 2வது, யார் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பலன் என்னென்பது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் குறைகளை பார்த்து கலங்காதீங்க. குறைகளை நிறைவாக்க நம்மால் முடியும். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எந்த பலவீனமாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருங்க.